cinemaplusnews.com. இந்த ஸ்டேஜ் நான் வரதுக்கும் இந்த ஸ்டேஜுக்கு வரதுக்கும் சுந்தர் சி சார் தான் காரணம். அண்ட் முத்தனை கத்திரிக்காய் பற்றி சொல்லணும்னா லைக் செட் எல்லா டாக்டரும் வந்து காய்கறி நிறையா சாப்பிடுங்கன்பாங்க. ஆனால் லைக் கத்திரிக்காய் மட்டும் எல்லோரும் சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ஆவரனுக்கு சப்ஜி ஆகாதன்னு அலர்ஜி, அது மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு குணம் கத்திரிக்காய் உண்டு. ஸோ இந்த படத்துக்கு கேரக்டருக்கு முத்துக்காய் டைட்டில் வச்சது காரணமே நாட் பிகாஸ் ஆஃப் த ஏஜ் அலோன், ஏஜ்னால மட்டும் இல்லை, இந்த படத்தோட ஹீரோட கேரக்டர் அப்படி லைக் ஒரு மல்டிபிள் பீப்புள்ஸோட வீட்டில் ட்ராவல் பண்ணும்போது, ஒரு ஊரில் ட்ராவல் பண்ணும்போது ஆகிற சில பேருக்கு எப்படி பிஹேவ் பண்ணுறாரு, ஆகாத சில பேர் எப்படி பிஹேவ் பண்ணுறாரு, அண்ட் ஓவரால் எப்படி எல்லாரும் ஹார்ட்டையும் வின் பண்ணுறாருன்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இது. ஸோ அதை போய் சொல்லும்போது நான் ஃபஸ்ட்டு நினச்சேன், இந்த ஒரு முத்துக்கத்திரிக்கான ஒரு டைட்டில் கொண்டு போய் சொல்லும்போது ஒரு ஹீரோ கிட்ட போய் சொல்லும்போது எதாவது ஃபீல் பண்ணுவாரான்னு நினச்சேன். பட் இமீடியட்லி என்னோட அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். வெங்கட் ரொம்ப ஹாப்பியாக உடனே வச்சிருங்கன்னாரு. ஏன்னா அந்த சுந்தர் சி சார் வந்து கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு த ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட். அதில் வந்து அவர் இண்டிவிஜுவாலிட்டிக்காக ஹீரோஸும் இருக்கணுன்றதுலாம் இல்லாமல் ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த டைட்டில் எவ்ரி திங் ஒரு வெரி சப்போர்ட்டிவாக இருந்தார். ஆக்சுவலாக மகாபாரத போல ஒரு பஞ்சபாண்டவர் ஜெயிச்சாலும் கிருஷ்ணர் தான் அது எலிமெண்ட். யூ டேக் த ரைட் அட் அந்த தேரில் ஒரு ஓட்டு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே அர்ஜுனன் ஜெயிச்சார்ன்ற மாதிரி தான் யூ வாஸ் ரைடிங் மீ, யூ வாஸ் கைடிங் மீ எல்லாமே. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஹார்ட்ஃபுல், சோல்ஃபுல் அண்ட் ஹவுஸ்ஃபுல் தேங்க்ஸ். இதுக்கு மேலே தேங்க்ஸ் சார் தெரியல, ஹவுஸ்ஃபுல் தேங்க்ஸ் சார் டு யூ அண்ட் டு கிருஷ்ணன். அண்ட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் முகத்தில் நான் சிரிப்பெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதுக்கான படங்கள் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு போனேன். அண்ட் தேங்க்ஸ் சுந்தர் சார், தேங்க்ஸ் அலாட். எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஆல். யாராவது விட்டுருந்தா தயவுசெய்து மன்னிச்சிருங்க. இட் மேபி பிகாஸ் ஆஃப் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் நர்வஸ்னஸ் தான் தவிர யாரும் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு கிடையாது. அண்ட் ஸ்பாட்ல நிறைய விஷயங்கள் மைண்டில் கேரி பண்ணி நிறைய ஒரு பண்ணி தயவுசெய்து யாராவது ஒரு வார்த்தையை திட்டிருக்கான் டென்ஷன் ஆகிக்கலாம். அண்ட் சாரி ஃபார் ஆல் தோஸ் திங்ஸ் ஹேப்பன். அண்ட் தேங்க்யூ ஆல். வந்திருக்கும் பெரியவர்கள், நண்பர்கள், பத்திரிகை, மீடியா சகோதரர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். என்னோட சென்டிமெண்ட் எப்பவுமே உங்கள் முன்னாடி என்னோட படத்தோட ஆடியோ ரிலீஸ் எப்போ நடத்துகிறேன். டச்வுட் ஆண்டவ புண்ணியத்தில் உங்களோட பிளெஸிங்கில் எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. அந்த வரிசையில் முத்தனை கத்திரிக்காய் இது ஆடியோ ரிலீஸ் மட்டும் இல்லாமல் முதல் தடவையாக வந்து நாங்களே அதை ரிலீஸ் பண்ணுறோம் ஆவணி ஆடியோன்ட்டு ஆரம்பிச்சு. ஸோ அதுவும் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான சந்தோஷமான நாள் எனக்கு. அப்புறம் முத்தனை கத்திரிக்காய் பற்றி சொல்லணுன்னா, நான் எந்த வித எதிர்பார்ப்பும் நிறைய படம் பார்ப்பேன். டெய்லி ஒரு படம் பார்க்குறது வந்து என்னோட பழக்கம். அது அப்படி பார்க்கும்போது ஒரு மலையாள படம் பார்த்தேன். எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லை. ஒரு மலையாள படம்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு மோகன்லால், மம்முட்டி சார் படம்னா பார்க்கலாம். பார்த்தா அப்போ பிஜு மேனன் கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணுற ஒரு பிஜு மேனன் அவர் ஹீரோவாக நடித்த படம். சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், 10 நிமிஷம் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு 10 நிமிஷம் ஆரம்பித்த படம் முடிவு வரைக்கும் என்னோட கண் பார்வை அங்கங்கே திருப்ப விடாமல் அப்படி அருமையாக இருந்துச்சு அந்த படம். நான் நிறைய காமெடி படம் பண்ணுறேன், என்னையே அந்த படம் வந்து அப்படி சிரிக்க வச்சுது, ரசிக்க வச்சு படம் முடியும் போது வந்து ஒரு ஃபீல் குட் ஃபீலிங் வந்துச்சு. அப்பவே முடிவு பண்ண இந்த படம் வந்து நம்ம தமிழில் பண்ணோன்ட்டு. ஏன்னா தலைமை இது நகரம் படத்துக்கு அப்புறம் 2010க்கு அப்புறம் எனக்கு அந்த நடிப்பில் பெரிய இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. திரும்பி டைரக்ஷன் பண்ணிட்டேன். அரண்மனை 1 and 2 நான் நடிச்சதுக்கெல்லாம் கூட காரணம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹீரோ பண்ண வேண்டிய கேரக்டர். அந்த கேரக்டர் வேற எந்த ஆர்டிஸ்ட் கேரக்டரும் ஒத்துக்க மாட்டாங்க. அது கேட்கற நேரத்தில் நம்மளே பண்ணிடலான்னு பண்ணதாலே அது ஒரு கேரக்டர் தான் கணக்கில் எடுத்துக்க முடியும், ஒரு ஹீரோ மாதிரி கேரக்டர் இல்லை. இனிமேல் நடிப்பு பக்கமே வர வேணான்னு இருந்தேன். இந்த படத்தை பார்த்தா நான் நடிக்கணும், இந்த படத்தில் நடிக்கணும்னு ஆசை வந்துச்சு. அப்போ இந்த படம் பண்ணலன்னா யார் டைரக்டர் வாட்ச் பண்ணலாம்? ஏன்னா நான் நடித்து நான் டைரக்ட் பண்ணுறதுங்கிறது எனக்கு கஷ்டமான காரியமாக இருந்துச்சு. அப்போ வந்து என் மைண்டுக்கு முதல்ல வந்தார் வெங்கட். என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக என் அசிஸ்டன்ட்னு சொல்கிறதோட கூட பிறந்த சகோதரனா கூடவே இருந்தார். இந்த 6 வருஷத்தில் நான் எனக்கு கிடைச்ச வெற்றியிலெல்லாம் வந்து வெங்கட்டோட பங்களிப்பு மிகப்பெரியது. ஒரு கோ டைரக்டராக மட்டும் இல்லாமல் டயலாக் ரைட்டராக, ஸ்க்ரீன் பிளே ரைட்டராக, டிஸ்கஷனில் எல்லாத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்னோட டென்ஷன் எதுவுமே இல்லாமல் ஷூட்டிங் நான் காலையில் போனேன்னா வெறும்
கேமரா ஆங்கிள் பார்த்து ஸ்டார்ட் கட் சொன்னால் போதும். அதை தவிர மற்ற எல்லா பொறுப்பும் வந்து வெங்கட்டுங்கிற ஒரே ஒரு நபர், அவர் தோல் தான் அத்தனை வெயிட் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் எதுக்கு எடுத்தாலும் நான் வெங்கட் தான். சில சமயம் வீட்லேயே வந்து வெங்கட்டுமே போராட்டி திட்டுவாங்க. அந்த அளவுக்கு வந்து எனக்கு ஒரு எல்லா வகையிலும் வந்து எனக்கு அப்படி ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருந்தார், பெரிய பலமாக இருந்தார், என் வெற்றிக்கு வந்து பெரிய உறுதுணையாக இருந்தார். அப்போ அவருக்கு நான் பண்ணுற கைமாற அவருக்கு நான் ஒரு படம் பண்ணணுன்ட்டு முடிவு பண்ணியிருந்தேன். ஏன்னா ஒரு படம் ஓடனாலே அந்த படத்தோட டைரக்டருக்கு வந்து அந்த படம் டைரக்டரோட அஸ்டனுக்கு நிறைய படம் கிடைக்கும். அந்த மாதிரி வெங்கட்டுக்கு நிறைய அழைப்பு வந்தும் கூட அவர் அந்த பக்கம் போகவே இல்லை. அந்த சின்சியாரிட்டி நானாக பார்த்து நீங்கள் படம் பண்ணுங்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேங்கிற மாதிரி இருந்தார். ஸோ அவருக்கு நான் படம் கொடுக்க வேண்டியது வந்து கடமை மட்டும் இல்லை, அது ஒரு கைமாறும் கூட. ஸோ அந்த மாதிரி வெங்கட்டுக்கு படம் பண்ண நினச்சிட்டு இருந்தேன். அப்போ அந்த வெள்ளிமுகா பார்த்தேன். அப்போ வெங்கட்ட சொன்னாங்க, நான் நம்ம பேனரில் நீங்கள் படம் பண்ணுறீங்க, ஆனால் எனக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் பாருங்கள், பிடிச்சா பண்ணுவோம், இல்லை நீங்கள் என்ன கதை பண்ணுறீங்களோ உங்கள் சாய்ஸ், நீங்கள் இதுதான் கதைன்னு சொல்லுங்கள். கதையெல்லாம் சொல்ல வேண்டாம் சார், கதை ரெடி, ஷூட்டிங் போயின்னு சொல்லுங்கள், நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு. பட் வெங்கட்டுக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார், இது பண்ணலாம் சார், ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு. அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த முத்தன கத்திரிக்காய். வெங்கட் வந்து இப்போ நவீன பாக்கியராஜ் அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும். பட் உண்மையாகவே படம் பார்க்கும்போது எனக்கு வந்து பாக்கியராஜ் சாரோட படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த காலத்தில் பாக்கியராஜ் சார் படம் வரும்போது நாங்களாம் வந்து ஒரு படம் முடிச்சு வெளியில் வரும்போது அப்படி ஃபீல் பண்ணுவோம், என்னடா அடுத்த பாக்கியராஜ் சார் படம் பார்க்கறதுக்கு ஒரு வருஷம் ஆகுமேன்ட்டு. அந்த அளவுக்கு பாக்கியராஜ் சாரோட ஃபேன் நான். பட் இந்த படத்தில் பார்க்கும்போது எனக்கு அந்த பாக்கியராஜ் சார் அந்த படம் பார்க்குற ஃபீலிங்கே இருந்துச்சு, ஒரு ஃபீல் குட். படம் ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு வரைக்கும் ஒரு புன்சிரிப்பு மனசு இருந்துகிட்டே இருக்கும். படம் முடிச்சு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் ஃபீலிங் இருக்கும். முத்தன கத்திரிக்காய் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல அருமையான தரமான நகைச்சுவை படம். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையரா அதுவும் இருக்குது, லவ் இருக்குது, ஹியூமர் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, ஒரு நல்ல ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. எல்லாத்தையும் இந்த படத்தில் பிடிச்சது எனக்கு வெங்கட்டோட ஸ்க்ரீன் பிளே. அதாவது மலையாள படத்தில் இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு 20% தான். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அந்த ஸ்க்ரீன் பிளேயில் மட்டுமே ஒர்க் பண்ணார். எல்லாம் முடிச்சு கரெக்ஷனாக முடிச்சுட்டு இப்போ நீங்கள் டீசரில் பார்த்த டைலாக் எல்லாமே அவர் கதை சொல்லும் போதே டைலாக்கோட தான் கதையை சொன்னார். இந்த படம் வந்து முழுக்க வந்து வெங்கட்டோட குழந்தை. ஏன்னா ஒரு ஷார்ட்ல ஒரு டைலாக் மாற்றி இப்போ இதில் பார்த்துருப்பீங்க, ஒரு வயசுக்கு மேலே வயசு பண்ண லவ் பண்ணுறது நாய் துரத்தும் போது ஜட்டி அகழ்ற மாதிரி, போனா போக விட்டுட்டு போக முடியாது, நின்று போட முடியாது, இது டைலாக்கு. இதில் வந்து போனா போகிறதுன்னு விட்டுட்டு போக முடியாதுன்றத மாற்றி நின்று போட முடியாது, போனா போக விட்டுட்டு போக முடியாதுன்னு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டார். அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான், அவர் என்ன ஆக்ஷனோ அதுதான். ஒரு நாள் 2 நாள் நாங்கள் எல்லாம் டியூன் ஆகிட்டோம், நான் விடிவி சார் ஆகட்டும், புலி ஆகட்டும், எல்லாருமே. இந்த படத்தில் ஈச் அண்ட் எவரி இது நம்ம தலை அஜித் சொல்கிற மாதிரி அவரை வினோதம் வந்து வெங்கட்டை செதுக்கிறது. முத்தன கத்திரிக்காய் வெங்கட் வந்து எல்லா ஃபங்க்ஷனும் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் வந்து மேடை கூப்பிடுவேன் என்னோட எல்லா படத்துலையும். ஏன்னா எங்கள் ஸ்டேஜ் இல்லை சார்னு எப்பவுமே பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்துருப்பாரு. ஆனால் அவர் முதல்ல வேறு ஸ்டேஜை வந்து அவர் டைரக்ட் பண்ணுற ஸ்டேஜ்னு எழுதியிருக்கு. அதனால தான் 2 நாள் வெயிட் பண்ணியிருக்காரு. இன்னும் பல மேடைகள் பல வெற்றிகளை வந்து வெங்கட் பார்க்கணுன்ட்டு நான் ஆர்டர் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக அவர் திறமைக்கு நம்ம இனி அவரை பற்றி அடிக்கடி பேசுவோம், பேசப்படுவார், பல வெற்றிகளை தருவார். என்ன மாதிரி டைரக்டர்கள்லாம் பெரும் போட்டியாக வருவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆல் தி பெஸ்ட் வெங்கட். அப்புறம் படத்தோட இந்த மியூசிக் ஹீரோ விபின், யங்ஸ்டர், வேலை வாங்குறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுது. ஆனால் ஃபைனல் ஒர்க் அவுட்புட் வந்து பிரமாதமாக கொடுத்துட்றாரு. அதனால் வந்து அந்த கோவெல்லாம் மறைஞ்சிருது. வெரி டேலண்டட் மியூசிஷியன். அலோனா போய் பேசுகிறேன், அதை கண்டினியூஷனாக இந்த படத்தில். இந்த படம் ஆரம்பிக்கும் போதே வந்து வெங்கட்டும் நானும் வந்து விபின்ட்ட பேசுறது என்னென்னா, இது வந்து ஒரு டிப்பிக்கலான ஒரு சின்ன சிட்டியில் நடக்கிற படம், ஒரு தென்காசி நாகர்கோவில் மாதிரி ஊரில் நடக்கிற படம். ஸோ விஷுவல் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பிக்கலாக அது ஒரு இந்த மாதிரி இந்த வில்லேஜ் ஸ்மால் டவுன் படம் மாதிரி இருக்கும். பட் மியூசிக்கில் தான் அதுக்கு இன்னொரு டைமென்ஷன் கொடுக்கணும். ஷுட் பி லைக் ஃபியூஷன் மாதிரி இருக்கணும். ஒரு நல்ல ஒரு குத்து நாட்டுப்புற டியூனு, பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஜாஸ் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஃபியூஷன் மாதிரி இருக்கணும். ஒரு ஐடியா தான் கொடுத்தோம், அதை கேட்ச் பண்ணிட்டு அருமையாக போட்டிருக்காரு விபின். அருமையான மியூசிக் டைரக்டர். இன்னும் கொஞ்சம் டைமிங் மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டாருன்னா எங்கேயோ உயரத்துக்கு போவார்னு நம்புகிறேன். எல்லா கேரக்டருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வில்லன்னு போட்டால் வில்லன் வந்து போர் அடிக்கும். ஏன்னா வில்லன் வந்து மேட்டர் ஆஃப் ஃபேக்டாக வந்து மாறி கத்தி எடுத்துட்டு வாங்கலாம் சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த படத்தில் வில்லன் பார்த்தீங்கன்னா விடிவி சாரும் சிங்கம் புலியும் நடிக்கும்போது எனக்கே சிரிப்பாக இருக்கும். 2 பேரும் இந்த அளவு வந்துட்டு எனக்கு பார்த்துட்டு இப்படிலாம் பேசிட்டு இருப்பாங்க. பட் என்னன்னா அந்த வில்லன் நடிச்ச சீன்லாம் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. இந்த படத்தோட மிகப்பெரிய பலமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காமெடி ஆர்டிஸ்ட் கேங் தான். விடிவி சார், சிங்கம்புலி, சதீஷ், தீபன், அப்புறம் இப்போ வர்றது ஒரு இவர்
கடைசியாக வாங்கி அடிக்கிற தோனி மாதிரி ஒரு சீன் 2 சீன் இருந்தாலும் சிக்ஸர் அடிக்கிற நம்ம யோகி பாபு. எனக்கு ரொம்ப ஃபீலிங் அந்த படத்தில் யோகி பாபு வந்து சின்ன கேரக்டராக தான் வந்திருக்காரு. பட் டீசரில் அவரோட டைலாக்கு பார்த்தா அவ்வளோ ரெஸ்பான்ஸ். அவர் ஒரு வார்த்தை பேசினா அவ்வளோ ரசிக்கிறாங்க. ஸோ ஒரு அருமையான ஒரு டீம் எல்லாமே அமைஞ்சுது, ஆர்டிஸ்ட் ஆகட்டும். அப்புறம் அந்த படத்தில் ரொம்ப தடுமாறினது ஹீரோயின் செலெக்ஷனுக்கு. ஏன்னா ஹீரோயின் வந்து என்னோட பேராக இருக்கணும், அதே நேரத்தில் வயசு வித்தியாசங்கள் இருக்கணும், அதே நேரத்தில் ஸ்க்ரீனில் ரொம்ப பெருசு இதாக தெரியக்கூடாது. அப்படி யாரா போடலான்னு யோசிச்சுட்டு இருந்தபோது தான் அரண்மனை 2 வந்துச்சு. அரண்மனை 2ல் பார்த்தீங்கன்னா அன்சிகா த்ரிஷாலாம் இருந்தாலும் பூனம் பஜ்வாவும் வந்து வெகுவாக கவனத்தை கவர்ந்தாங்க. நிறைய பேர் வந்து எனக்கு சொன்னாங்க, சார் அந்த படத்தில் பூனம் பஜ்வா சூப்பர் சார் சூப்பர் சார்ன்ட்டு. என்னென்ன அந்த பொருட்டு அவ்வளோ அட்ராக்ஷன் இருக்கு பார்த்தா ஆம்பளைகளுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குது பூனம் பஜ்வாவை. சம்திங் என்னமோ இருக்கு. கரெக்டாக என்னன்னா இந்த படத்தில் வந்து என்னோட கேரக்டர் கல்யாணமே வேணாம் இருந்தவங்க ஒரு பொண்ணை பார்த்தாலும் வெறித்தனமாக கட்டிக்கிட்டா இந்த பொண்ணை கட்டிக்கணும்னு துரத்துற அளவுக்கு அந்த பொண்ணு அழகாக இருக்கணும், அதே நேரத்தில் ஓம்லியாக இருக்கணும், அதே நேரத்தில் கொஞ்சம் அந்த கிளாமர் சைடு இருக்கணும். இதெல்லாம் கலந்து ஒரு பெர்ஃபெக்ட் மிக்சராக வந்து பூனம் பஜ்வா இருந்தாங்க. ஸோ பூனம் பஜ்வா ஹீரோயின் ஆனாங்க. ஸோ அருமையான ஆர்டிஸ்ட் கிடைச்சாங்க, ஹீரோயின் கிடைச்சாங்க, நல்ல டீம் கிடைச்சிது. எல்லாம் நல்லபடியாக முத்திரை கத்திரிக்காய் நல்லபடியாக வெற்றிகரமாக நடந்து சென்சார் முடிஞ்சு யூசர் கிட்ட வாங்கியிருக்கோம். ஜூன் 17 ஆண்டவங்களுக்கு நல்லபடியாக வச்சுன்னா ஜூன் 17 ரிலீஸுக்கு பிளான் பண்ணுறோம். வழக்குரிய உங்களோட ஒத்துழைப்பு எப்பவும் போல எங்களுக்கு தேவை. வந்த உறவினருக்கும் நன்றி. படத்தை பற்றி நல்ல வார்த்தை எழுதி நல்லபடியாக ப்ரொமோட் பண்ணி எங்களை வாழ வைக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இவங்க எடுத்ததுமே தப்பா சொல்லிட்டாங்க. கத்திரிக்காவுக்கும் படத்துக்கு என்ன சம்பந்தப்படுத்தி ஒரு லைன் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. கத்திரிக்காவை பத்தி சொல்லுங்கன்னதும் அந்த புலி ஏதோ வந்துட்டு 2 கத்திரிக்காய் வச்சு புருஷன் பொண்டாட்டி குடும்பமே நடத்தலாம்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகுமா? அப்புறம் அவன் சிங்கப்பூர் வந்து என்ன சொல்றான், இந்த எண்ணெய் கத்திரிக்காய் செய்வாங்க, நாங்கள் சாப்பாடு இல்லைன்னாங்க எண்ணெய் கத்திரிக்காய் செய்வாங்க. கத்திரிக்காய்னா எனக்கு சமையல் செய்யதான் ஞாபகம் வரும். படத்தை பத்தி சொல்லுங்க. இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க வேலை வெட்டியெல்லாம் விட்டு என்னத்த சொல்றது. ஆனால் ஒன்று எல்லாமே நம்ம ட்ரெய்லரில் மற்ற விஷயத்தில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இது உண்மையிலே ஒரு அருமையான படம். ஏன்னா இது 6 மாதத்துக்கு முன்னாடியே சுந்தர்சி சார் கூப்பிட்டுட்டு என்ன வெள்ளி முங்கான்னு ஒரு படம் இருக்குது பார்த்தீங்களான்னு. ஆமாம் சார், ரொம்ப நாள் முன்னாடி பார்த்தேன், ஒரு ஹிட்டான படம், அது அப்படியே பண்ணலாங்க. வெரி பியூட்டிஃபுல் ஐடியா சார். ஏன்னா அந்த ஹீரோ நீங்கள் தான் பண்ணுவேன், ஆனால் அதுதான் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னதும் எனக்கு டைரக்டர் தான் அப்படின்னா அப்புறம் அவரையும் பார்த்து பேசுகிறேன். அதுக்கப்புறமா அவரே உட்காந்து ரொம்ப இதில் ஒரு 3 மந்த்ஸாக நல்ல செதுக்கி செஞ்சுருக்கான். நிஜமாக நான் போயிட்டு ஒரு எப்பவுமே நம்ம சிட்டி சப்ஜெக்ட் இங்கே பண்ண இதில் அட்டுன்னு ஓட்டின்னு இருந்தோம். திடீர்னு ஊரை விட்டு தூக்கின்னு போய் கல்லிடை குறிச்சி அங்கே விட்டாங்க. காலையில் 7 மணிக்கெலாம் கூப்பிட்டு போயிடுவாங்க. ராத்திரி எப்போ வருவோன்னே தெரியாது. அடிச்சுதுன்னா வெயிலுங்க நேராக உள்ள குத்தும். அந்த மாதிரி அதில் ஹாப்பியாக 3 ட்ரெஸ் கொடுத்துருக்கோங்க, உங்களுக்கு மேக்கப் அப்பப்போ பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டாங்க. ஊற்றிடும் அப்படியே கீழே இறங்கி வந்தாலே. பக்கத்தில் ரிவர் கூட தான், பட் இருந்தாலும். ஆனால் கடைசியில் டப்பிங் பண்ணும்போது பார்க்குறோம், ஆஹா இது கண்டிப்பாக ஒரு ஹிட்டு படம், அந்த இது ஃபீல் தெரிஞ்சிருது நம்மளுக்கு. அதனால் இன்றைக்கி இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. இது கண்டிப்பாக ஒரு ஜெயிக்கக்கூடிய படம். ஏன்னா அவர் சுந்தர்சி சாதாரணமாக ஒரு டைரக்டருக்கு வந்து சான்ஸிங் கொடுத்து 5 வருஷம் பொறுத்து இப்போ தான் நடிக்கிறாரு. ஸோ அவர் நடித்து இவ்வளோ ஆர்டிஸ்டிங்கில் போட்டு பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. 2 ஹவர்ஸ் போகிறதே தெரியாது, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஹீரோயினும் சொல்ல தேவையில்ல, சிரிச்சாங்கல்ல அப்படியே முத்து சிரிப்பு தான் மனுஷங்களுக்கு. என்ன ஏன்னா நம்ம ஒரே மன உளைச்சல்ல இருப்போம், இந்த மாதிரி மூஞ்சிங்களை பார்க்கும்போது அதுதான். எல்லா அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு ஆக்சுவலி நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். I want to start with Khushbu ma'am, the most amazing producer ever, having given me a chance to work with the production again. Sundar sir, this is the 3rd time I've had a chance to work with him, and I'm really rooting for this to be a hat trick. Venkat sir, for being an amazing director, very, very clear with his instructions, he makes the artist's job very easy and kind of pushes us to give our best. To all the co-actors, to Kiran, we're really missing you. I wish she was here today. And
Thank you so much for your love and support, and please continue to do so. Thank you very much. டைரக்டர் வெங்கட் சாரோட ஃபஸ்ட் படம் இது. வெங்கட் சாரோட ஒர்க் பண்ணும்போது ஒரு ஃபஸ்ட் டைம் டைரக்டர் இல்லாமல் அவர் இவ்வளோ வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் நான் நிறையா கற்றுருக்கேன். சாங்ஸும் நல்லா வந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். மோகன்ராஜன் ஆல் சாங்ஸ் எழுதி ஜெகதீஷ், குரு, ஆனந்தி ஜோஷி அண்ட் ஆண்டனி தாசன் பாடியிருக்காங்க. இந்த ஆஸ் ஆல்வேஸ் சுந்தர் சார் படத்தில் மியூசிக் பண்ணும்போது எனக்கு ஆக்சுவலி ஒரு ஸ்கூல் அது. எப்படி மியூசிக் பண்ணணும், எப்படி பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணணுன்னு நான் இன்னும் சார்கிட்ட இருந்து படிச்சுட்ருக்கேன். நாளைக்கு கொஞ்சம் கிளாஸஸ் இருக்குது சார். ஸோ சாங்ஸ் நல்லா வந்திருக்கு. விஷுவல்ஸ் சார் ரொம்ப பண்ணியிருக்காரு. ஸோ ஐ வுட் லைக் யூ ஆல் டு சப்போர்ட் திஸ் மூவி. இந்த படம் ஒரு வெள்ளி முங்க படத்தை ரீமேக் ஆனாலும் நிறையா சேஞ்சஸ் இருக்குது படத்தில். புதுசாக ஒரு புது படம் மாதிரி தான் இருக்குது. த காமெடி எலிமெண்ட்ஸ், த டயலாக்ஸ் எல்லாமே வெரி நைஸ் வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் ஒரு படம் ப்ரெஸ்ஸோட சப்போர்ட் இல்லாமல் அந்த படம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ ஐ ரெக்வெஸ்ட் யூ ஆல் டு சப்போர்ட் த மூவி லைக் ஆல்வேஸ். தேங்க்யூ ஆல் வெரி மச்.